வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முட்டை கீமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்கம்மா. 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா. 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க. சோம்பு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்குமா. பிரியாணி இலை 2 போட்டுக்குங்க. 2 பட்டை போட்டுக்குங்க. ஒரு ஸ்டார் பூ, ஒரு லவங்கம், ஏலக்காய் ஒன்று. பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம்மா. பொடியை கட் பண்ணிவிடுங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுங்கம்மா. முட்டை கீமாவுக்கு வெங்காயம் நிறைய இருக்கணும். தக்காளி கம்மியாக போடணும். வெங்காயம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாமா. கருவேப்பிலை போட்டு வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்துடணும். ஒரு குடமிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. அந்த குடமிளகா பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு வதக்கிடுங்க. குடமிளகா போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும்மா. குடமிளகாயில் காரம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. காரமே இருக்காது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதேமாதிரி அந்த குடமிளகா கட் பண்ணும்போது அந்த உள்ளகிற விதையை எடுத்துருங்க. அந்த விதையை போடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்ச நேரம். அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்மா. தக்காளி இந்த மாதிரி அரைச்சி தான் போடணும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்கம்மா. பாருங்கம்மா, தக்காளி பேஸ்ட்டு போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூனுங்கம்மா. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள்மா. கரம் மசாலா 1/2 ஸ்பூனுங்கம்மா. உப்பு தேவையான அளவு. மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. நமக்கு அந்த மிளகாய் தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கம்மா, நம்ம மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மிளகாய் தூள் வாசனைலாம் நமக்கு ரொம்ப வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணான்னாதவங்க நம்ம முட்டை சீவல் அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி தொக்கா வேணும்னா தண்ணி வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா. தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கம்மா, ஆயில் இந்த மாதிரி மேலே வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டுனாலே உங்களுக்கு நல்லா கிரேவியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். பாருங்கம்மா, இந்த டைமில் கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி போட்டு கிளறி விடுங்க. 5 முட்டை வேக வச்சுருக்கோம்மா. முட்டையை அப்படியே ஆட் பண்ணி போகிறது கிடையாது, சீவல் போட்டு தான் அதில் போட போகிறோம். பாருங்கம்மா, ஒரு முட்டையை எடுத்துக்குங்க. இப்படியே சீவி போட்டுக்குங்க. நல்லா சீவலில் அழகாக வந்துடும். முட்டையை கொஞ்சம் நல்லா 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்கம்மா. முட்டை வேகலைன்னா இந்த மாதிரி வராது. பாருங்கம்மா, முட்டைலாம் இந்த மாதிரி சீவல் பண்ணி போட்டாச்சு. இப்போ மேலோட்டம் நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப அழுத்தமாக கிளறாதீங்க. இந்த மாதிரி மேலோட்டமாக கிளறுங்க. கரெக்டாக வந்துடும். பாருங்கம்மா, இந்த முட்டை கீமா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இட்லி, தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாமா. சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். இறக்குற டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாம்மா, முட்டை கீமா ஈஸியான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.